வேற ஒரு வேலையை என் வீட்டான வேலை உனக்கு வேலை என்ன யூனிஃபார்ம் போட்டு பாக்குறேன் இல்லைன்னு வச்சுக்க இப்போ உனக்கு பொழுதுருவேன் இங்கே உன்னை நல்லா கேட்குது இந்த அம்மா. போலீஸ் ஆஃபீஸரு அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கு என் வீட்டுக்குள்ளே உனக்கு என்ன வேலைன்னு கேட்குது. இந்த மாதிரி ஒரு போலீஸ் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே அத்துமீறி உள்ளே நுழைய முடியுமா? அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஒரு போலீஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு சர்ச் வாரண்ட் இருக்கணும். அவங்க எதை சர்ச் பண்ண போகிறாங்க, என்ன இடத்துல சர்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மெஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டேருந்து ஒரு சர்ச் வாரண்ட் வந்து இருக்கணும். எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் போலீஸ் வந்து எந்த ஒரு சர்ச் வாரண்ட் இல்லாமல் வர முடியாது. அது எந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னா, இப்போ ஒரு அக்யூஸ்டை வந்து போலீஸ் துரத்தி வராங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னும் போது அந்த அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்காக உள்ளே வரலாம், இல்லை ஒரு அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வரலாம், இல்லை நீங்கள் ஏதோ உங்கள் வீட்டில் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு சஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவங்க போலீஸு எந்த ஒரு சர்ச் வாரண்ட் இல்லாமல் வரலாம். எதுவுமே இல்லை, நீங்கள் பாட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது சர்ச் வாரண்ட் இல்லாமல் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள ப்ராப்பராக ஹம்பிளாக வந்து கொஸ்டின் பண்ணலாம். உங்கள் ஐடி என்ன சார், எந்த ஸ்டேஷன் சார், எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன சர்ச் பண்ண போனீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம். அதே மீறி வந்து அவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அத்துமீறி வராங்கன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து கிரியேட் பண்ணி வீடியோ எடுத்தோ மேல் அதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற வீடியோவுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க.